Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 797 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த கிரேனும் ரேபிட்டும் அட்டாக் பண்றேன்ட்டு வந்து கடைசியில கிராக்கர் காண்டாயி அவனோட பவரை யூஸ் பண்ண உடனே திருச்சடிச்சு வந்து விழுந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் கடுப்பாவான். ஏன்னா அவன் தான் இவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணுன்னு வந்துகிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது குறுக்கால இவங்க வந்தாங்கன்னா அது அவனை அசிங்கப்படுத்துற மாதிரி தானே. என்ன வெங்காயத்துக்கடா குறுக்க வந்த ரேண்டோல்ஃப்னு கேட்ட உடனே அந்த ரேபிட் கிரேனோட ஐடியான்னு சொல்லி அதை கோர்த்து விடும். கிரேனு எனக்கு எதுவுமே தெரியாதுங்கன்னு புலம்பி தள்ளும். என்ன இதுங்க ரெண்டும் பேசினதை பார்த்துட்டு நம்மளுக்கு அசந்துருவாங்க. இதுக்கு முன்னாடி முதல்ல, அதுக்கப்புறம் மரம் செடி, இப்ப இதுங்களும் பேசுதுங்க. அதுக்கப்புறம் அதுங்க பயங்கரமா மன்னிப்பு கேட்டுட்டு ஒதுங்கிடுவாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே நல்லா தெளிவா தெரியுது இந்த காட்டு மண்டையன் கிராக்கர் கொஞ்சம் பெரிய பொசிஷன்ல தான் இருக்கான்னு. அது மட்டும் இல்லாம லூஃபியாலையும் ஃபீல் பண்ண முடியுது அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. ஆக்சுவலா இவன் இங்க வந்தது எதுக்காகனா, லூஃபி டோஃப்ளமிங்கோவையே தோக்கடிச்சிருக்கான்னா அவன் கண்டிப்பா சாதாரண ஆளா இருக்க மாட்டான். அதனால எப்படியும் ப்ரூலி அவன் கூட சண்டை போறதுக்குள்ள படாத பாடுபட்டு இருப்பா. அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் தான் கிராக்கரையும் சேர்த்து அனுப்பி விட்டுருக்கா. அப்படின்னா அவளுக்குமே லூஃபியோட பவர் பலம் என்னன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்குது பாருங்க. அந்த டைம் காட்டுக்குள்ள இருந்து டே அண்ணா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, என்னாலேயே அவங்களை ஈஸியா கொல்ல முடியும்னு சொல்லி ஒரு சவுண்டு. அட அந்த சூனியக்காரி ப்ரூலி தான். அந்த டைம் திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு பெரிய சைஸ்ல அடிச்சு பிச்சுக்கிட்டு வருது. என்னடா இதுன்னு பார்த்தா ஒரு பெரிய ட்ரீ மான்ஸ்டர். அது மேலதான் அந்த ப்ரூலியும் வந்து நின்றுட்டு இருப்பா. ஆக்சுவலா இவகிட்ட தான் பிக் மாம் நம்மளுக்கு எல்லாத்தையுமே கொல்ல சொல்லி ஆர்டர் கொடுத்திருக்கா. அதனாலதான் விரட்டி புடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த கீழே இருக்குதே பயங்கரமான மரம், இதுதான் கிங் பாம். இந்த செடியூசிங் வுட்ஸ் ஃபாரஸ்டோட மாஸ்டரே தான். இந்த காடும் ப்ரூலியும் சேர்ந்து தான் அவங்கள கொல்ல போறாங்க. ஒருத்தரை கூட விட மாட்டோம்னு வெறியோட சொல்லும். அந்த டைம் சுத்தி இருக்க மரம் கேக்கு அதுங்க இதுங்கன்னு எல்லாமே பயங்கரமா ஷாக் ஆகுங்க. ஏன்னா இந்த வேலையை செய்ய கிங் பாம் இறங்கினாலே அது பெரிய விஷயம். சரி, அது காட்டுக்குள்ள இருக்கு. ஸ்ட்ராங்கா யாராச்சும் வந்தாங்கன்னா அது களத்துல இறங்கி அடிக்கும்னு வைங்க. ஏன்னா காட்டோட தலைவனே அதானே. இப்ப ப்ரூலியும் வந்திருக்கா. ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போறாங்கன்னா அதுவே பெரிய விஷயம் தான். கூட இப்ப கிராக்கரும் வந்தோன்னு தான் நிலைமை சீரியஸா இருக்கும் போலன்னு சொல்லி எல்லா மரத்துக்குமே பதறுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி மூணு பேரும் ஒன்னா வந்து அவங்க பார்த்ததே இல்ல. இப்ப என்ன பஞ்சாயத்துனா இவங்க மூணு பேர்த்துக்கும் அந்த அளவுக்கு டைம் இல்ல. ஏன்னா நாளைக்கு மத்தியானம் வின்ஸ்மோக் ஃபேமிலியில இருக்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே ஹோல் கேக் சாட்டுவுக்கு வர போறாங்க. அந்த டைமுங்கும் போது இவங்களும் அங்க இருக்கணும். அந்த வின்ஸ்மோக் ஃபேமிலி கூட பிக் மாம் ஒரு பெரிய ஃபேமிலி கனெக்ஷனை நாளைக்கு தான் உண்டாக்க போறாங்க. அதுவும் லாங் டைமுக்கு. அப்படி மட்டும் இவங்க ரெண்டு குரூப்புமே ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னா ஜெர்மா 66ஓட பயங்கரமான மிலிட்டரி ஃபோர்ஸும் அவங்களோட சயின்ஸ் டெக்னாலஜியை இவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை சொன்ன உடனே அவ்வளவுதானே வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நமி சாப்பர் அவங்க இவங்கன்னு டூப்ளிகேட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருந்தால அவங்க எல்லாத்தையுமே நார்மலா மாத்துவா. பார்த்தா அதுங்க எல்லாமே அனிமல்ஸுங்க. அப்படியே திருச்சடிச்சு ஓடுங்க. தப்புச்சோண்டா சாமின்னு படாத பாடு படுத்தி விட்டால. லூஃபி இதுங்கெல்லாம் அனிமல்ஸானு ஷாக் ஆயிட்டு அந்த ப்ரூலிய பார்த்து எப்படி இவ்வளவு பெரிய மரத்துல மரமும் பேசுது கிளையும் பேசுதுமா. ப்ரூலிய ஒரு பிரான்ச்னே முடிவு பண்ணிட்டான். அட கிறுக்கு பாயில, நான் ஒண்ணு பிரான்ச் இல்ல, கொஞ்சம் இங்கப்பா அப்படின்ட்டு கண்ணாடிய காட்டுவா. உள்ளுக்குள்ள கேரட்டும் சாப்பரும் மாட்டிட்டு இருப்பாங்க. சாப்பரையும் சேர்த்தி புடிச்சிட்டா போல. சரி, நீங்க எப்படி உள்ள போனீங்கன்னு கேட்டா எங்களை உள்ள ட்ராப் பண்ணிட்டா. அவளோட எபிலிட்டியே மிரர் தான். அதனால கொஞ்சம் அவகிட்ட கேர்ஃபுல்லா சொல்லி சாப்பர் அட்வைஸ் பண்ணுவான். அவன் என்னடான்னா பாத்தியா கிராக்கரு, அவங்க ஆளுகள்ல ரெண்டு பேர்த்த நான் புடிச்சிட்டேன், இப்ப பாருன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் அடைச்சு வச்சிருக்க கண்ணாடியை தூக்கி கீழே போட்டுருவா. உடனே லூஃபி அதை புடிக்கிறதுக்காக பாஞ்சி போவான். ஆனா பட்டுன்னு கீழே விழுந்து உடஞ்சி சில்லா நொறுங்கிரும். ஐயோ சாப்பர் கேரட் ஓகேவா, உங்களுக்கு எந்த பஞ்சாயத்து இல்லையேன்னு பதறி போய் கேட்டா நல்ல வேலை ஒன்னும் ஆகல. ஏன்னா அந்த கண்ணாடி மட்டும் தான் உடஞ்சிருக்கே தவிர அவங்களுக்கு ஒன்னும் ஆகல. அவங்க அந்த மிரர் டிமென்ஷன்ல நல்லா தான் இருக்காங்க. சரி, நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சதே அதுவே நிம்மதி. அந்த டைம் சாப்பர் கூப்பிட்டு ரெண்டு பேத்துக்கும் ஏதோ அட்வைஸ் கொடுப்பான். இந்த மாதிரி பண்ணாதீங்க, அந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு. அப்போங்கும்போது இந்த கிராக்கர் என்ன பண்ணுவான், நான் வந்த வேலையை மறந்துட்டேன்னு சொல்லி அந்த பலாப்பழ மண்டையனை புடிச்சு பிக் மாம் உங்ககிட்ட ஒரு வேலையை பண்ண சொன்னாங்க, அதை மறந்தே போயிட்டாமானா அவனுக்கு என்ன சந்தோஷம் தாங்க முடியல. ஆஹா, நம்ம ஒய்ஃப் நம்மளுக்காண்டி ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கான் போலேன்னு. ஆனா என்ன தெரியுமா சொல்லியிருப்பா, இவனை போட்டு தள்ள சொல்லியிருப்பா. அவன் உடனே கத்திய பயங்கரமா சொல்லிட்ட ஆரம்பிச்சிருவான். இந்த டைம்ல எப்படியாச்சும் அவனை பேசி சரி கட்டணுமே. ஏண்டா உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து கடன் உடனெல்லாம் வாங்கி உன்னைய படிக்க வச்சனே, இந்த ஸ்டெப் உனக்கு தெரியலையான்னு கேட்டா தெரியலாமா. ஏன்னா மூஞ்சி திரும்பி இருக்குதே. ஐயோ கொல்றானே, உனக்காண்டி மண்சோறு புளிசோரெல்லாம் சாப்பிட்டு நடக்க முடியாம நடந்து காலெல்லாம் வீங்கி போய் கடைசியில இப்படி ஒல்லியாகி பள்ளியாகி இருக்கனே, இந்த அப்பா உனக்கு தெரியல. ஏன்னா இப்போ மூஞ்சி திரும்பிதான் இருக்குது. ஐயோ போட்டு தள்ளாம விட மாட்டானேன்னு அவனுக்கு அள்ளு விட ஆரம்பிச்சிடும். அட ஏன் இவனை போட்டு தள்ள சொல்லியிருப்பான்னா இவனை மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த 43 எக்ஸ் ஹஸ்பண்ட்ஸையும் போட்டு தான் தள்ளி இருப்பானுங்க. ஏன்னா அவங்க இவங்க ரத்த சொந்தம் இல்லன்னு. அப்படின்னா எனக்கு ரெண்டு பொண்ணு இருக்கேடா விளக்கண்ணே, அவங்களுக்கு நான் ரத்த சொந்தம் தானே, ஏண்டா அப்படி பண்ற, நான் அவங்கள வாழ்த்தனுண்டா, என்னை விட்டு ராணி எவ்வளவோ புலம்பி தள்ளுவான். ஆனா அவன்
அவன் கேட்க மாட்டான். சாவுடா சல்பின்னு சொல்லிட்டு ஒரே போட வரும்போது எட்டையில நம்ம லூஃபி புந்து சும்மா டங்குன்னு தடுப்பான். அவன் அப்படி காலை வச்சு டம்முன்னு தடுத்ததுல அவனே கத்தி எடுத்துருவானா பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் அந்த குடுமையை பிடிச்சு தூக்கிட்டு இருந்தால அந்த கையிலேயே ஒரு போர்டு அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும். சோ ஒரு வழியா அந்த பலாப்பழ மண்டையனை காப்பாத்தியாச்சு. அவன் மேல ஏன்டா சிம்பத்தி காட்டுறான்னு கேட்டா அவன் கூட பேசி பழகி ஏகப்பட்ட டைம் இந்த வழியா தான் போயிட்டு வந்திருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களை நம்பி உண்மையெல்லாம் சொல்லியிருக்கான்ல, அதனால நாங்க அட்டாச் ஆயிட்டோம், அவனை காப்பாத்தாதான்டா செய்வேன்னு திமுறாவே சொல்லுவான். அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணு கதறி கதறி அழுவான். இப்ப கிராக்கர் லூஃபியை காலி பண்ணா மட்டும்தான் அவனை தொட முடியும். உடனே கடுப்பாய் அவனோட பவரை வெளியில கொண்டு வருவான். அங்க நின்னுட்டு இருந்த மரம் செடி கொடின்னு எல்லாமே அடிச்சு பிச்சுக்கிட்டு ஓடுங்க. ஏன்னா அவங்களால ஃபீல் பண்ண முடியுது அவன் எந்த அளவுக்கு கொலவெறித்தனமா வந்து சண்டை போட போறான்னு. ப்ரூலி என்ன பண்ணிடுவான், சரி அவன் லூஃபி கூட சண்டை போடட்டும், நம்ம அவங்க ரெண்டுத்தையும் பிடிக்கலான்னு சொல்லி காட்டுல இருக்க ஹோமிஸ் கிட்ட பலாப்பழ மட்டையனையும் நமியையும் பிடிக்க சொல்லுவான். நமிக்கு தெரிஞ்சு போச்சு எப்படியும் சண்டை விகாரமா நடக்க போது, இதுக்கு மேல இங்க இருந்தா இவங்களுக்கு சேஃப் இல்லன்னு. அதனால அந்த ஆளை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து விழுந்தடிச்சு ஓடுவான். அந்த ஹோமிஸ் பிளஸ் அந்த ப்ரூலி, அதுக்கப்புறம் அந்த பெரிய சைஸ் மான்ஸ்டர் ட்ரீ, ராபிட், கிரேன்னு எல்லாம் வெறிகொண்டு விரட்டுவாங்க. அப்ப நமி சட்டைக்குள்ள என்னத்தையோ தேடிட்டு இருப்பா. இப்படி தேடிட்டு இருக்க டைம்ல கொஞ்சம் ஸ்லோவானவன அந்த மான்ஸ்டர் ட்ரீ ரெண்டு பேர்த்தையும் அப்படியே பிடிக்கிறதுக்காக கையை நீட்டும். அந்த டைம் லோலா கொடுத்தால அவங்க அம்மாவோட விவரு கார்டுன்னு, அந்த கார்டை பொசுக்குன்னு வெளியே மட்டும்தான் எடுப்பா. எடுத்த அடுத்த செகண்ட் அதுக்குள்ள இருந்து பயங்கரமான எனர்ஜி வெளியில ப்ரொடியூஸ் ஆகும். அதை நமியால பார்க்க முடியல, ஆனா அந்த பிளாப்பழ மண்டைய ஹோமிஸ்ன்னு எல்லாத்தாலையும் ஃபீல் பண்ண முடியும். இவங்களுக்கு திடீர்னு பின்னாடி சத்தம் கேட்கல, என்னாச்சுன்னு பார்த்தா வெட்டிட்டு வந்தவங்க அத்தனை பேருமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ரூலி பார்த்துட்டு என்னாச்சு போங்க போய் அட்டாக் பண்ணுங்கம்பா. ஆனா அந்த கிங் பாமே என்னால முடியாது, என்னால மட்டும் இல்ல நம்ம ஹோமிஸாலையுமே முடியாதுன்னு சொல்லிடுவான். ஏன்டா எடுபட்ட மூதேவி என்னாச்சுன்னு கேட்டா அவகிட்ட இருந்து பிக் மாமோட ஸ்ட்ராங்கான சோல் பவரை அவங்களால ஃபீல் பண்ண முடியுது, அதனால தான் அட்டாக் பண்ணாம ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உடனே ப்ரூலிய பார்த்துட்டு பயந்துருவா. அப்படியான்னு நமி முழிப்பா, என்ன இவங்க இப்படி ஸ்டாப் ஆயிட்டாங்க, ஒருவேளை இந்த விபுரு கார்டை பார்த்து பயந்துட்டாங்களோன்னு அந்த கார்டை ஆச்சரியமா பாப்பா. சோ இப்ப அந்த கார்டு நமி கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த காட்டுல இருக்க யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. சரி இதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தப்பிச்சாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.